வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஜீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சால மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, ஒரு மாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கு, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், மசாலா பேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம், ஜீரகம் 1 ஸ்பூன், பூண்டு எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க, நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து அதை சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய், மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இதில் போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் இதில் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. மேலே ஆயில் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இதில் புளி தண்ணி ஆட் பண்ணல, மாங்காய் புளிப்பு இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.